கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25 கூட வாசிப்போம். 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. நான் கர்த்தர், வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீருற்றியும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் சொல்கிற வார்த்தை என்ன பண்ணுமா, அது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், நானே என்ன பண்ணுறேன், எல்லாவற்றையும் எனக்காக உண்டாக்கினேன். பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை அழகாக நேசிக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் கூட என்னை என்று உனக்கு என்ன பண்ணுறேன், வேறு எதையும் என்ன பண்ணுறேன், எனக்கு வைக்கிற இடத்துல, என்னை கனம் பண்ணுற இடத்துல அது வேறு எது என்ன பண்ணாத, நீ வைக்காத. உனக்குன்று யாதொன்றை என்ன பண்ண, உனக்குன்னு உண்டாக்காத. நம்முடைய தேவன் அளவு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், கரிசனை நிறைந்தவர், இரக்கமுள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று எழுதப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன பண்ணுவான், பிழைப்பான். உங்கள் போராட்டத்தோடு கடந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை வேதனையோடு கடந்து கொண்டிருக்கிறா? கர்த்தர் இந்த புதிய நாளில் கூட உங்கள் பார்த்து சொல்லுகிறார், அது என்ன பண்ணாது, உங்கள் வேதனை தொடராதபடிக்கு அதற்கு ஒரு புள்ளியை வைக்கிறார். கமான்னு சொன்னால் அது தொடரும். ஆனால் புள்ளி வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார், இந்த புதிய நாளில் கூட அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து என்ன பண்ணார், அது என்ன பண்ணார், அந்த வாதையை கர்த்தர் எடுத்து போடுகிறார், அந்த வாதையை நிறுத்து போடுகிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், உங்கள் சரீரத்தில் எந்த விதமான போராட்டத்திலோடு கூட எந்த காரியத்திலும் நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என்ன பண்ண, நிச்சயமாக உங்களை என்ன பண்ண, கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன வார்த்தைகளோடு பேசியிருக்கிறாரோ, நிச்சயமாக அது நிறைவேறும். ஏன்னா மனுஷருள்ள இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது, அதிசயமானது. நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் கடைசியில் சொல்லுது, என்ன பண்ணுங்க, அதை தாமதிக்க செய்யாதான். ஆண்டவர் வார்த்தை என்ன பண்ணாதுங்க, அது தாமதம் இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணும். ஒருவேளை தாமதம் பண்ணிருக்கா, இந்த காரியத்தில் தாமதமாக நடக்குது, இது சீக்கிரம் நட மாட்டேதே, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லி ஒருவேளை குழப்பத்தோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? இந்த புதிய நாளில் ஆண்டவர் சொல்கிறா, நான் சொல்லும் வார்த்தை என்ன பண்ண, நிச்சயம் அது நிறைவேறும், அது தாமதிக்காது என்று சொல்கிற ஆண்டவர். ஒருவேளை சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக கொண்டிருக்கிறது, சில திருமண தடைகள் தாமதமாக, சில பிள்ளைகள் வர வேண்டிய எத்தனை வருடங்களாக என் பிள்ளைகள் என்ன பண்ணுறேன், நீங்கள் பிள்ளை சொல்றதை பார்க்க முடியல, எனக்கு தாமதமாகவே இருக்கிறது. இந்த காரியத்தில் ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார்? ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது, இயேசுனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு சொன்னப்பட்ட வார்த்தைகளை நிச்சயமாக கொடுத்து உங்களை வாழ வைத்து உங்களை வழிநடத்தி உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 11 மாதத்தில் நடக்காத அற்புதம் இந்த 12வது மாதத்தில் சோதனை நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறும், நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். அது தாமதிக்காது, பொய் சொல்லாது. அதுக்கு நீ காத்திருக்கிறீங்க, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீங்க. ஒருபோது நம்ம மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் கழுகு போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது தாமதியாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய என்னென்ன நன்மைகள் தாமதித்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் ஆண்டவர் இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, குடும்பத்திலே, ஊழியத்திலே ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே, ஒரு பணிபுரிகிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கி அற்புதங்களை செய்வார். எந்தெந்த சத்துருவின் போராட்டத்தினால பிள்ளைகள் பிடித்து ஆண்டவரே வேதனைப்பட்டிருப்பாங்க, அந்த காலை நேரத்தில் கர்த்தர் விடுதலையாக்கி வல்லமை வார்த்தைகள் ஆண்டவரை ஊடுருவி பாய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க, விடுவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நன்மையை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவர். அப்படியாய் செய்வதற்காக நன்றி.
இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.